களவாணிகள் கிட்ட இருந்து கைப்பற்றின சட்டவிரோத பொருட்களை காவலர் ஒருவரே திருடினதா கூறி சிசிடிவி காட்சி வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தப்ப தட்டி கேட்க வேண்டிய காவலரே தப்பு செய்ததா குற்றம் சாட்டப்பட்டு சமூக ஆர்வலர்கள் இப்போ கண்டனத்தை எழுப்பியிருக்காங்க. காவல்துறையில நடந்தது என்ன விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை ஓட்டேரியில பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்துல வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத பொருட்களை அங்க இருக்கிற காவலர் ஒருவரே எடுத்ததா சொல்லி குற்றம் சாட்டு எழுந்திருக்கு. இதுல வட சென்னையில விற்கப்பட்டிருந்த சட்டவிரோதமான போதைப் பொருட்களை அங்க விற்பனை செய்யறவங்க, விநியோகம் செய்யறவங்க, பதுக்குறவங்க இவங்க மேலலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் இது மாதிரியான நடவடிக்கைகளை அதிதீவிரம் காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஓட்டேரி காவல் நிலையத்துல பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த சட்டவிரோத பொருட்களை அங்கிருந்த காவலர் ஒருவர் திருடினதா சொல்லி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதுலயும் அவர் அங்கிருந்து சட்டவிரோத பொருட்களை எடுத்துட்டு போய் வெளியில இருந்த யாரோ 2 பேர்கிட்ட கொடுத்ததாகவும் வெளியான சிசிடிவி காட்சிகளை பார்த்து காவல்துறையே பெரும் அதிருப்திக்குள்ளாகி இருக்கு. இதை தொடர்ந்து தகவல் அறிஞ்ச சென்னை காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் விசாரணை நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. விசாரணையில கடந்த நவம்பர் 25 குடோன்ல பதுக்கி வச்சிருந்த 770 கிலோ சட்டவிரோத பொருட்களை ஓட்டேரி காவல் நிலையத்துல வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதுல இருந்துதான் காவலர் வெங்கடேஷன் அந்த சட்டவிரோத பொருளை எடுத்துட்டு போனதாகவும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து காவலர் வெங்கடேஷன் கிட்ட நடத்தின முதற்கட்ட விசாரணையில வெங்கடேஷன் அந்த சட்டவிரோத பொருளை விற்பனை செய்யல அப்படின்றதும் வெள்ள நிவாரணம் போது வேலை செஞ்ச பணியாளர்களுக்கு இந்த சட்டவிரோத பொருளை எடுத்துட்டு போய் கொடுத்ததாகவும் காவலர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட உளவுத்துறை தலைமை காவலர் வெங்கடேஷனை சென்னை மேற்கு மண்டலத்துக்கு அதிரடியா மாற்றப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சதா கூறப்படுது. ஆனா தப்பு செய்யறவங்களை தட்டி கேட்க வேண்டிய காவலரே இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்ல ஈடுபட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துறதா சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.